இந்த கூட்டணி பொங்கல், அதாவது இங்கே தமிழக அரசியலில் இப்போ காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது. ஆனால் அதிமுக தரப்பில் அதிமுக பாஜக இடையேயும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அது ஒரு ஆக்டோபஸ் கரங்களால் வளைக்கப்படுகிறது என்று காரை செல்வராஜ் கூறியிருந்தார். நம்ம பொங்கலூர் மணிகண்டன் சார் வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் வந்து ஒரு இணக்கமாக தான் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போதைக்கு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கு டிடிவி தினகரன் மட்டும்தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு, வேற யாரும் வாழ்த்து தெரிவிக்கல. இதனால இந்த ஓபிஎஸ் டிடிவி பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிலாம் வருவாங்களா? அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி கொடுக்குதா இல்லையா சார்? சார் கண்ணன் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க சார். குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. வணக்கம், சொல்லுங்க சார். எதுவும் நடக்கலாம். பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பார்க்கிற நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க பழனிசாமி பிஜேபி முதுகுல குத்த மாட்டாருன்னா எந்த கேரண்டி இல்லை. என்ன சார் புரியல? ஹலோ சொல்லுங்க சார், புரியல, சொல்லுங்க. டிஸ்டர்பன்ஸ் சொல்லுங்க சார். கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. புகழேந்தி சார் நல்லா கேக்குது. கேக்குது சார், நல்லா கேக்குது, சொல்லுங்க. புகழேந்தி சார் கிளியரா கேக்குது, சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் பண்ண மாதிரி பிஜேபிக்கு திருப்பியும் பண்ண மாட்டாருன்றது என்ன பெரிய நீங்க அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே பண்ணதான், அதுக்கு பின்னாடி கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதை எல்லாரும் அங்கீகாரம் செய்து முன்மொழிந்து பிஜேபி கட்சியோட இனி பேச்சுவார்த்தை கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து மறுபடியும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதுக்கு மறுபடியும் கூட்டணி அமைச்சு எங்க கூட்டணியை பார்த்து வயிறு ரீதி எல்லாருக்கும்ன்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு. ஆகவே எந்த நேரம் வேணாலும் பழனிசாமி ஒரு எண்ணங்களை மாத்திக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது இங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்வியில ஒண்ணு நான் கவனிச்சுட்டு இருந்தேன். காங்கிரஸோட தாவேகாவுக்கு கூட்டணி எல்லாம் வராது சார். அப்படியா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சென்ட்ரல்ல மத்திய அரசு, அங்க இருக்க மத்திய அரசு சந்திரபாபு நாயுடு காலையும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு காலையும் நிதிஷ்குமார், அங்க பீகார்ல நிதிஷ்குமார், சொல்லுங்க. அதாவது நிதிஷ்குமார் காலையும் 2 காலையும் அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஓகே. அடுத்த 2 கால்ல வந்து அவங்க 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 4 கால்ல 2 கால் அவங்க. சரி. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது 40 சீட்டும் தமிழகத்தில் ஜெயிச்சு ஏடிஎம்கே கூட்டணி 0 ஆகி அங்க போய் சப்போர்ட்ல அவங்க சப்போர்ட்ல ஆட்சி நடக்குது. இது எப்ப வேணாலும் நிதிஷ்குமார் மாறலாமே. எப்ப வேணாலும் நிதிஷ்குமார் மாறுறது மாத்திரம் இல்ல, இவங்களும் மாறலாம், 2 பேரும் மாறலாம், சந்திரபாபு நாயுடு மாறலாம். மாறப்ப ஆட்சி போயிடும். இந்த 40 சீட் ஜெயிச்சு போயிருக்கிறது முக்கியமா இல்ல உங்களுக்கு வந்து இங்க தமிழ்நாடு தேர்தல் ரொம்ப முக்கியமா காங்கிரஸுக்கு? ஆகவே அதையெல்லாம் ராகுல் காந்தி தலைவர் ஒத்துக்க மாட்டார். ஆகவே அந்த கணக்கை போடாதீங்க, அது ஆகாது. ஆகவே இங்க பிஜேபி மிரட்டி கையில வச்சிருக்கு ஏடிஎம்கே. வேற வழி இல்லை இவங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அத்தனையும் கேட்டுதான் ஆகணும், அதுதான் நிலைமை. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்போது இவர்கள் வந்து மாத்தி முடிவெடுக்கணும்னா ஆப்டர் த காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வர வரைக்கும் தள்ளிக்கிட்டே போய் எலெக்ஷன் கிட்ட வந்ததும் அது மாதிரி ஒரு மாறுதல் முடிவே இருக்கும். ஆகவே அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு யார் சொன்னாலும் நான் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல, அதை ஒத்துக்க முடியாது. ஆகவே மக்கள் முன்னாடி போகும்போது நீங்க பிஜேபி பேனரோட நம்ம அருமைக்குரிய சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன் இருக்கார், ஆதரவா 1000 பேசலாம், மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியை. அதனால இந்த வெறுப்பு என்ன ஆகும், ஏடிஎம்கே மேல பழனிசாமி மேல வந்து சேரும் பொழுது ஒண்ணு இல்லாம போய் ரோட்ல நிக்க வேண்டியதான் இந்த சூழ்நிலை. அடுத்து உங்க கேள்வி என்ன சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்க நீங்க? அதுதான், இந்த அதிமுகவுக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் இவர் அமித்ஷா வந்த போது கூட எடப்பாடி பழனிசாமி போய் இங்க 2 நாட்கள் இருந்துமே அவர் சந்திக்கவில்லை. அதாவது அவங்க அதிமுகவோட டிமாண்டை வந்து அவர் வந்து கடினமாக தான் வச்சிருக்கிறாரு, அந்த பார்கெனிங் பவரை அப்படிங்கிற கருத்து பொதுவா இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து 75 சீட்டு கேக்குறாங்க சார். கூட இருக்க அலையன்ஸ் பார்ட்டி நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. சரி, இப்போ என்னை விட அவருக்கு நல்லா தெரியும் மணிகண்டனுக்கு. பாமகவில் இருக்க தொண்டர்கள் அப்பாவுக்கு ஓட்டு போடுவாங்களா மகனுக்கு ஓட்டு போடுவாங்களா? அது தேர்தல் தெரிய வரும், தேர்தல் தெரிய வரும். நீங்க வந்து நீங்க அப்பாக்குன்னு சொல்லலாம், அவரு பொங்கலூர் மணிகண்டன் மகனுக்குன்னு சொல்லலாம், நமக்கு அது தெரியல சார். இல்ல நான் ஏன் சொல்றேன், எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை, அது இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவா கேக்குறேன்.
இல்ல சார், பொதுவா சொல்றேன், ஒரு மகனை வளர்த்து ஆளாக்கி டாக்டர் படிக்க வச்சு அதுக்கு பின்னாடி எம்பி இல்லாம அமைச்சர் பண்ணி இத்தனை லீடர்களையும் அவர் அறிமுகப்படுத்தி தந்தையாக இருந்து போராடி இவ்வளவு வாழ்க்கையில என்னுடைய ஃபேமிலியில குடும்பத்துல யாராவது அரசியலுக்கு வந்தா முச்சந்தில்லிக்கு வச்சு சவுக்காரடி பண்ணார். உண்டா இல்லையான்னு கேளுங்க. அதிமுக திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். யாரோட படுக்கணும்னு சொன்னாரு சொல்லியிருக்க அந்த வார்த்தையை. அதையெல்லாம் மீறி மகனுடைய நலன் கருதி எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தி ஒரு வயதானவர் பாவம் அந்த என்ன பண்ணிருந்தோம், தந்தை மகனுக்கு காட்டும் உதவின்னு சொல்லுவாங்க, மகன் தந்தை காட்டும் உதவின்னு சொல்லுவாங்க. ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவும் போது அந்த மாதிரி ஒரு நேரம் வரும்பொழுது இவரு அப்பா தான் எல்லாமே காரணம், எனக்கு அப்பா தான் தெய்வம், ஆகவே அவர் சொல்றதுதான் நான் வந்து கேட்க முடியும், அவருக்கு பின்னாடி நான் தான், எனக்கு தேவையில்லைங்க இந்த பாலிடிக்ஸ், அதனால அப்பா யார வேணாலும் போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி ஒரு வயதானவரோடு ஒரு தலைவரோடு மல்லுக்கட்டு கட்டுறாருன்னா இது அந்த தொண்டர்களோ நிர்வாகிகளோ மக்களோ பார்க்கிறவங்க ஒத்துக்கோங்களா? அவர் கண்ணில் தண்ணி விட்டு அடறாரு. சோ இந்த சிச்சுவேஷன் அங்க நிலவுது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவரப்போ நான் என்ன சொல்றேன், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளே விடாது மொத்தத்துக்கு. ஏன்னா படித்தவர்கள் அறிவாளிகள் இப்ப அதிகமாயிட்டாங்க, ஃபேமிலியில படிச்ச பசங்க இருக்காங்க. ஆகவே இந்த தலைவலியே வேணா அப்பனுக்கும் போடாத பிள்ளைக்கும் போடாத ஒரு முடிவு எடுத்து நீங்க அது மாதிரி போயிட்டா முலாயம் அமர்தீப் சிங் அகிலேஷ் யாதவ் சிங் மாதிரி ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே அந்த கட்சி கூட்டணியை நம்பி இங்க ஒண்ணுமே கிடையாது சார், போச்சு, அது முடிஞ்சது. ஃபேமிலி சண்டை அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு, அசிங்கமா பேசிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. ஆகவே அதுவும் துணையா இருக்குன்னு சொல்லி பழனிசாமி கணக்கு தப்புது. அதுல வந்து பழைய நினைவிலே இருந்துட்டார், எடப்பாடி தொகுதிக்கு யூஸ் ஆகும்னு அவர் நினைக்கிறார். ஆனா இப்ப என்ன முக்கியமான சப்ஜெக்ட் உங்களுக்கு வரேன்னா, ஒரு சினிமா சார், ஒரு சினிமா எடுக்கப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஜனநாயக நாட்டுல ஜனநாயகனுக்கு இடம் இல்லை இங்க. இது என்ன டெமோக்ரசி கண்ட்ரியா சார் இது? நான் கேக்குறேன், இன்னொரு சினிமா வருது வெளியில, அது யாரு ப்ரொடெக்ஷன், நீங்க திரையில பாத்திருப்பீங்க, அதனுடைய வழங்கும் அப்படின்னு வரும். ஆமா, அது வந்து பராசக்தி. பராசக்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதனுடைய மூல கதை பாவனர் பாலசுந்தரம், திரைக்கதை கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஓடோன்னு ஓடின படம், ஓடுகிறார் ஓடுகிறார் வாழ்க்கையின் கடைசிக்கு ஓடுகிறார் டைரக்ட்லாம் இனி கேட்க முடியாது. நீதிமன்றத்தில் அன்னைக்கே வசனங்களை எழுதி சிறப்பாக சினிமா. இந்த நெருக்கடி பிஜேபி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இதுக்கு என்ன வேலை இந்த படக்குழுவுக்கு? இந்த கதாநாயகனுக்கு பிஜேபி நடத்துற பொங்கல் விழாவில் என்ன வேலை? முருகன் சார் கூப்பிட்டாரு, மினிஸ்டர் கூப்பிட்டாருன்னு போறீங்க. அந்த படத்தை பாத்தீங்களா கண்ணன்? நீங்க உட்கார்ந்து நண்பர்கள் 3 பேர் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. சரி, நான் சொல்றேன், நான் பார்த்தேன். ஆமா சார், நேஷனல் பிளாக் கொளுத்துற மாதிரி இருக்கு. அது காங்கிரஸ் பிளாகா நேஷனல் பிளாகா போகஸ் ஆகல கேமரா, அதுல கொளுத்துற மாதிரி இருக்கு. இந்த உத்தரவாதத்தை பல இளைஞர்கள், எத்தனையோ இளைஞர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அப்படின்னு எத்தனைப்பட்ட தலைவர்கள் எல்லாம் போராடி உலகத்திலே ஒரே நாடுதான் மொழிக்காக போராடியது, அதுதான் தமிழ்நாடு. இந்த போராட்டம் இளைஞர்கள் அவங்களே தீ குளிச்சிருந்த சரித்திரம். அந்த சினிமாவில எவனோ ஒரு போலீஸ்காரன் டொப்பு கடைசியா உத்தரவாதத்தை கொடுத்தது அன்னை இந்திரா காந்தி, லேடி ஆஃப் இந்தியா, சாரி நேரு, ஜவஹர்லால் நேரு. ஆனா அவர் உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் மொழியை திணிக்க மாட்டோம் சொன்ன பிறகுதான் நம்ம போராட்டத்தை விலக்கி சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தது. அதுதான் ஸ்டாண்டா நிக்குது. இது காரணம் தமிழ்நாடு. எல்லா ஸ்டேட்டுக்கும் இது பெனிஃபிட்டா போய் மாறிச்சு. முன்னவர்கள் தென்னவர்கள் செய்த போராட்டம் அது. ஆனா இந்த படத்துல இந்திரா காந்தியை பிளே பண்ற மாதிரி சீன் வருது சார். முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணியே வருது. அவங்க ஏதோ இந்தியை ஏத்துக்காத மாதிரி ஒத்துக்காத மாதிரியும் இப்படி ஒரு சீனை பண்றாங்க. இப்ப என்னடா போய் அவங்க விழாவில் கலந்துக்கிறாங்க. இது வெளியில் எடுத்து காட்டப்படுகிறது. இன்னொரு சினிமா திரைக்கு வர மாட்டேங்குது. விஜய் நடிச்சது இது அரசியல் தான் காரணம். ஜனநாயகம் வராம இருக்கிறதுக்கு பிஜேபி தான் காரணம். வேணுனே பண்றாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது மாதிரி இடியை கையில வச்சிருக்காங்க, இன்கம் டாக்ஸ் கையில வச்சிருக்காங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப சென்டர் போர்டையும் கையில வச்சுட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சுக்கிறீங்க? ஒரு ஹிந்தி படம் பாருங்க, இப்ப பாகிஸ்தான்ல போய் எடுத்த மாதிரி வரும். அந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடூரமா பார்க்கவே முடியாது. ரைட், ஓகே, நீ சினிமா அது, நீ எடுத்துட்டு போ. ஆனா இந்த சினிமாவை நிறுத்தி இதுல ஏன் அரசியல் ஆதாயம் சாட முயற்சிக்கிறீங்க? யார் who is the applicant of the case? ஃபைல் பண்ணது யாரு? அவங்க சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி கரூருக்கு ஃபைல் பண்ணா
அவங்கள கூட்டி என்கொயரி பண்ணிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? இது மெட்ராஸ்ல சிபிஐ ஆபீஸ் இல்லையா சாஸ்திரி பவன்ல? பெங்களூர்ல இல்லையா ஆபீஸ்? இப்ப மிரட்டல் வேலை இதெல்லாம் இந்த பிரச்சனை ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்கும் விவகாரம், விஜய்க்கு சிபிஐ சமன் அளிக்கும் விவகாரம் எலெக்ஷன்ல எதிரொலிக்கும். இது வந்து கூட்டணிக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதை யார் தடுத்து நிறுத்துறாங்களோ அவங்க ஒரே அடியா காலிடுவாங்க. மக்கள் இந்த மாதிரி சினிமாவை நிறுத்தினதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இதையெல்லாம் உலகம் சுற்றுமாறி நிறுத்தப்பட்ட காலத்திலிருந்து நாங்க பாத்துட்டோம். முதல் கட்ட கருத்தை உங்களை எடுத்துக்கிட்டத